நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. 20 நாட்களாக அண்ணனை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த தம்பி. காணாமல் போனவரின் மனைவியை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். மது போதையில் தினமும் தகராறு செய்ததால் தாலி கட்டிய கணவனை மனைவியே கொலை செய்த கொடூரம். கொலையை மறைக்க நடுவெட்டில் 5 அடியில் பள்ளம் தோண்டி சடலத்தை புதைத்த பயங்கரம். நடந்தது என்ன? பாண்டு பகுதியில் உள்ள ரஹீமா கத்துங்கிற பெண் கிட்ட உன் கணவனை ரொம்ப நாளா ஆளை காணோம், எங்க போயிருக்காருன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டு இருக்காங்க. அதுக்கு கத்துன், எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், அதுக்காக என் கணவர் சபியல் ரஹ்மான் வேலை விஷயமா கேரளாவுக்கு போயிருக்காருன்னு சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி ரஹ்மானோட அப்பா அம்மா தம்பியும் கதுன் கிட்ட மகன் எங்கன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காங்க. எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கேரளாவுக்கு போயிட்டான், நாங்க என்ன அவனுக்கு தேவையில்லாத ஆட்களை ஆகிட்டோமான்னு கதுன் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்ல மாமா, வேலை விஷயமா தான் போயிருக்காரு, நல்லா சம்பாதிச்சுட்டு சீக்கிரம் நம்ம ஊருக்கு திரும்பி வந்துருவார்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க கதுன். நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்திருக்கு. ஆனா ரஹ்மான் கிட்ட இருந்து ஒரு போன் கால் கூட வரல. இத பத்தி கதுன் கிட்ட ரஹ்மானோட தம்பி கேட்டிருக்காரு. அப்போ என் கணவன் டெய்லி 3 தடவை எனக்கு போன் பண்ணிருவாரு, உங்களுக்கு ஏன் போன் பண்றது இல்லைன்னு எனக்கு தெரியல, நான் கேட்டு சொல்றேன்னு கதுன் சொல்லியிருக்காங்க. அண்ணன் ரஹ்மான் நம்ம கிட்ட சொல்லாம கேரளாவுக்கு போக மாட்டான், அப்படியே போனாலும் அப்பா அம்மா கிட்ட பேசாம இருக்க மாட்டானேன்னு தம்பிக்கு டவுட் வந்திருக்கு. இது பத்தி கதுன் கிட்ட கேட்டப்ப அவங்க சரியா பதில் சொல்லாம ஏதேதோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இதனால ரஹ்மானோட தம்பி ஜலுப்பாரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த கேஸ் சம்பந்தமா போலீஸ் ரஹ்மானோட மனைவி அவங்க குடும்பத்துக்காரங்க கிட்ட தனித்தனியா விசாரணை பண்ணியிருக்காங்க. கதுன் கிட்ட நடந்த விசாரணையில பெத்த அம்மா அப்பா கிட்ட சொல்லாம உன் கணவன் எப்படி கேரளா போனாருன்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு கதுன் மாறி மாறி பதில சொல்லி இருக்காங்க. இதனால போலீஸுக்கு கதுன் மேல டவுட் வந்திருக்கு. அப்புறம் கதுனை தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீஸ். அதுலதான் ரஹ்மான் இப்ப உயிரோட இல்லைங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. அஸ்ஸாம் ஜோய்மதி நகரைச் சேர்ந்த ரஹ்மான் கதுன் தம்பதிக்கு கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு இப்போ 2 பசங்க இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல கூலி வேலைக்கு போன ரஹ்மான் அதுல கிடைக்கிற சம்பாதியத்தை வச்சு மனைவி குழந்தைகளை நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்படி நல்லபடியா போன இவங்க வாழ்க்கையில திடீர்னு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஒழுங்கா வேலைக்கு போன ரஹ்மான் மதுவுக்கு அடிமையாகி சரியா வேலைக்கு போகாம பசங்க படிப்பு செலவுக்கு பணம் கொடுக்காம இருந்திருக்காரு. ஏன் இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க, நம்ம பசங்களோட படிப்பு செலவுக்கு கூட காசு தரமாட்டேங்கிறீங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம பசங்களை கிளாஸுக்குள்ள விடமாட்டேன்றாங்கன்னு சொல்லி புலம்பி இருக்காங்க கதுன். ஆனா ரஹ்மான் மனைவியோட பேச்ச கொஞ்சம் கூட காதுல வாங்காம அலட்சியமா இருந்திருக்காரு. மனைவி டெய்லி அட்வைஸ் பண்றத கேட்டு வெறுப்பான ரஹ்மான் மது போதையில அவங்களோடு தகராறு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கத்துனை போட்டு குழந்தைங்க முன்னாடி அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கும் ரஹ்மான் ஃபுல் போதையில வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. அப்போ மனைவி இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களான்னு சண்டை போட்டிருக்காங்க. இதனால கோபமான ரஹ்மான் என்னையவே கேள்வி கேட்கிறியான்னு கத்துனை போட்டு அடிச்சிருந்திருக்காரு. வலி தாங்க முடியாத கத்துனும் ரஹ்மான திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ மது போதையில் இருந்த ரஹ்மான வேகமா கீழே தள்ளி விட்டுருக்காங்க மனைவி கத்துன். இதுல கீழே விழுந்த ரஹ்மானுக்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு.
இதனால நிலைகுலைஞ்ச ரஹ்மான் சம்பவ இடத்திலேயே அதிகளவு ரத்தம் வெளியேறி உயிரிழந்துட்டார். கணவன் பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடக்கிறத பார்த்த மனைவி என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் இருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா நம்மள போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு கம்பி எண்ணெய் வச்சிருவாங்கன்னு பயந்துருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த மனைவி கத்தூன் வீட்லயே ரஹ்மான புதைச்சிடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. உடனே வீட்டில இருந்த கடப்பாரியை எடுத்த கத்தூன் 5 அடி வர பள்ளம் தோண்டி இருக்காங்க. அப்புறம் ரஹ்மானோட உடலை அந்த குழியில போட்டு புதைச்சிட்டு எந்த ஒரு பயமும் இல்லாம அதே வீட்ல 20 நாளா வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ரஹ்மான பத்தி கேட்கும் போதெல்லாம் என் கணவன் கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டதா சொல்லி நாடகமாடி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் ரஹ்மானோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்புறம் கத்தூனை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஒரு பொண்ணால தனியா இவ்வளவு பெரிய குழிய தோண்டி இருக்க முடியாதுன்னு சந்தேகப்படுற போலீஸ் இதுல வேற யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்களான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. டீ கடையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்த இளைஞர் கையில் பியர் பாட்டிலுடன் ஆட்டோவில் வந்திறங்கிய கும்பல். டீ குடித்துக் கொண்டிருந்த இளைஞரின் தலையில் பியர் பாட்டிலால் சரமாரியாக தாக்குதல். இளைஞரை ஆட்டோவில் இழுத்து போட்டு கடத்தி சென்றதால் பதற்றம். ஆட்டோவில் செல்லும் வழியில் போலீசாரை பார்த்ததும் தலை தெறிக்க ஓடிய மர்ம நபர்கள். இளைஞரை கடத்தி சென்று கொலை செய்ய முயன்றது ஏன்? தப்பி ஓடிய கும்பல் சிக்கியதா? நடந்தது என்ன? இருபத்தொரு வயசு இளைஞர் ஒருத்தர் டீ கடையில உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஆட்டோவில் வந்த ஒரு கும்பல் பீர் பாட்டிலாலேயே இளைஞரோட தலையில ஓங்கி அடிச்சுட்டு அவரை ஆட்டோக்குள்ள இழுத்து போட்டு கடத்திக்கிட்டு போயிருக்காங்க. கடைக்கு டீ குடிக்க வந்தவங்கெல்லாம் இந்த கொடூர தாக்குதலை பார்த்து பதறி போயிருக்காங்க. அவங்கள யாரோ ஒருத்தர் காவல் உதவி எண் 100க்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லி இருக்காங்க. ஏற்கனவே அந்த ஏரியாவில் ரோந்து பணியில ஈடுபட்டிருந்த போலீஸ்காரங்க கடத்தப்பட்ட இளைஞரை தீவிரமா தேடினாங்க. அப்போ வஞ்சுவாஞ்சேரியிலிருந்து படப்பை போற ரோட்ல வச்சு போலீஸ்காரங்களை பார்த்ததும் அந்த கும்பல் தாக்குதலுக்குள்ளான இளைஞரை ரோட்லயே போட்டுட்டு தப்பிச்சு போக பார்த்திருக்காங்க. இத கவனிச்ச போலீஸ் காயமடைந்த இளைஞரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதோடு தப்பிச்சு ஓட பார்த்த 6 பேர் கொண்ட கும்பலை மடக்கி பிடிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில தான் இது எல்லாத்துக்கும் காதல் விவகாரம் தான் காரணங்கிறது தெரிய வந்திருக்கு. விருதுநகர் பக்கத்துல உள்ள ராஜபாளையத்தைச் சேர்ந்த 21 வயதான கருப்புசாமி காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல உள்ள வஞ்சுவாஞ்சேரியில தங்கி ஒரகடத்துல உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கும் வஞ்சுவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த 20 வயதான இளம் பெண்ணுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த நட்பு காதலா மாறி 2 பேரும் பல இடங்களுக்கு போய் தங்களோட காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி கருப்புசாமியும் அவரோட காதலியும் சேலத்துக்கு போயிட்டு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சேலத்துல வச்சு 2 பேரும் ஜோடியா எடுத்த போட்டோக்களை கருப்புசாமி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டதா சொல்லப்படுது. இந்த போட்டோஸை பார்த்து வஞ்சுவாஞ்சேரியை சேர்ந்த 17 வயசு சிறுவன் பயங்கரமா கோவப்பட்டிருக்கான். கருப்புசாமி லவ் பண்ற பொண்ண சிறுவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்ததுதான் அந்த கோபத்துக்கு காரணம். இந்த சிறுவனுக்கு 17 வயசு, அந்த பொண்ணுக்கு 20 வயசு. 3 வயசு அதிகமா இருந்தாலும் சிறுவன் அந்த பொண்ண ரொம்ப நாளா ஒன் சைடா காதலிச்சுட்டு இருந்ததா சொல்லப்படுது. ஆனா அந்த இளம்பெண் கருப்புசாமியத்தான் காதலிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல போட்டோவை பார்த்ததுமே கடுப்பான சிறுவன் இன்ஸ்டாகிராம்லயே கருப்புசாமிக்கு மெசேஜ் பண்ணி தகராறு பண்ணி இருக்கான். என் ஆளு கூட சேர்ந்து ஊர் சுத்தினதும் இல்லாம ஒன்னா இருக்கிற போட்டோவை ஷேர் பண்ணி வெறுப்பேத்திரியான்னு அந்த சிறுவன் கேட்க, என் காதலி கூட சேர்ந்து போட்டோ எடுத்தா உனக்கென்னு கருப்புசாமி கேட்க, இப்படியே இன்ஸ்டாகிராம் மெசேஜ்லயே 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. கடந்த சில நாட்களாகவே 2 பேரும் இன்ஸ்டாகிராம் மெசேஜ்லயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க.
இதுக்கிடையில வஞ்சுவாஞ்சேரியில உள்ள டீ கடையில உட்கார்ந்து கருப்புசாமி டீ குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த 17 வயசு சிறுவன் தன்னோட கூட்டாளிகளோட ஆட்டோவுல அங்க வந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்த கருப்புசாமி தலையில பீர் பாட்டிலாலேயே ஓங்கி அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கருப்புசாமிய ஆட்டோவுல இழுத்து போட்டு கடத்திக்கிட்டு போயிருக்காங்க. ஆட்டோவுல வச்சும் கருப்புசாமிய அந்த கும்பல் கொடூரமா தாக்கி சித்திரவதை பண்ணி இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதியில வச்சு அவரை வெறி தீர அடிச்சு கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சுதான் போயிருக்காங்க. ஆனா பாதி வழியிலேயே போலீஸ் கிட்ட சிக்கிட்டாங்க. தாக்குதல்ல காயமடைஞ்ச கருப்புசாமி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றாரு. கருப்புசாமிய இவ்வளவு கொடூரமா தாக்கி கொல்ல முயற்சி பண்ண 17 வயது சிறுவன், அப்புறம் அவனோட கூட்டாளிகளான ஹரி, உஸ்மான், சல்மான், விஜய், சஞ்சய் ஆகிய 5 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. கைதான 6 பேருமே 17 21 வயசு வரை உள்ளவங்க தான். இவங்க 6 பேருமே ஸ்கூல் படிப்பை கூட ஒழுங்கா முடிக்காம எந்த நேரமும் மது போதையிலையும் கஞ்சா போதையிலையும் சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. வஞ்சுவாஞ்சேரி பகுதியில போதை இளைஞர்களோட அட்டகாசம் அதிகமாயிட்டே போறதாவும், இதனால ரோட்டுல நிம்மதியா போக கூட முடியலன்னு போலீஸ்காரங்க இந்த மாதிரியான பசங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் வலியுறுத்தி இருக்காங்க. குப்பை மேட்டில் குப்பை எடுத்துக் கொண்டிருந்தவரிடம் ரகளையில் ஈடுபட்ட ரவுடி தினமும் தனக்கு 500 ரூபாய் மாமூல் தர வேண்டும் என மிரட்டல். மாமூல் தர மறுத்ததால் கண்மூடித்தனமாக தாக்குதல். கீழே கிடந்த கல்லை தலையில் போட்டு கொன்ற கொடூரம். அப்பாவி இளைஞரை துடிக்க துடிக்க கொன்ற ரவுடி சிக்கினானா? நடந்தது என்ன? ராஜரத்தினம் நகர் பகுதி வழக்கம் போல பொதுமக்கள் நடமாட்டத்தோட பரபரப்பா இருந்திருக்கு. அப்போ அங்குள்ள குப்பை மேட்ல இருந்து திடீர்னு ஒரு அலறல் சப்தம் கேட்டிருக்கு. சப்தத்தை கேட்டு அங்கிருந்த பொதுமக்கள் குப்பை மேட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ அங்க தலையும் மார்பும் நசுங்கின நிலையில ஹரிகிருஷ்ணனுங்கிறவரு ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காரு. உடனே அந்த வழியா போன ஆட்டோவை நிறுத்தின பொதுமக்கள் ஹரிகிருஷ்ணனை மீட்டு அரசு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஹரிகிருஷ்ணன் ஏற்கனவே உயிரிழந்துட்டார்னு சொல்லிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சு உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் கொலை நடந்த இடத்தை ஆய்வு பண்ணாங்க. அப்போ குப்பை மேட்டுக்குள்ள ஒருத்தர் மது போதையில படுத்து கிடந்திருக்காரு. அவரோட சட்டையெல்லாம் ரத்தமா இருந்திருக்கு. உடனே அவரை எழுப்பி போலீஸ் விசாரணை பண்ணி இருக்காங்க. அதுலதான் கொலைக்கான காரணமே தெரிய வந்துச்சு. சென்னை கொடுங்கையூர் ராஜரத்தினம் நகர் பகுதியைச் சேர்ந்த 30 வயசான ஹரிகிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்காம தன்னோட அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு இருந்தாரு. இவரு அங்குள்ள குப்பை மேட்ல கிடக்கிற இரும்பு கம்பி, மது பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து அதை காய்லாங்கடையில போட்டு அது மூலமா கிடைக்கிற வருமானத்தை வச்சு அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. காலையிலிருந்து சாயங்காலம் வர நல்லா உழைச்சிட்டு அதுல கிடைக்கிற பணத்தை பெத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாரு ஹரிகிருஷ்ணன். சம்பவத்தன்னைக்கு ஹரி வழக்கம் போல குப்பை எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க மது போதையில வந்த பிரேம்குமார்ங்கிறவரு ஹரிகிருஷ்ணன் கிட்ட மது குடிக்க காசு இல்ல, பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஹரி, நீங்க யாரு, நான் ஏன் உங்களுக்கு காசு தரணும்னு கேட்டிருந்திருக்காரு. டேய், நான் இந்த ஏரியாவுல வளர்ந்து வர்ற ரவுடி. நீ டெய்லி இங்க கிடக்கிற குப்பையை அள்ளிட்டு போய் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறன்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு நீ டெய்லி 500 ரூபாய் மாமூல தரணும்னு மிரட்டி இருக்கான் பிரேம்குமார். ஏங்க, நானே கிடைக்கிற சொற்ப காசை வச்சு எங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் டெய்லி 500 ரூபாய் கேட்டா நான் எங்க போறதுன்னு சொல்லியிருக்காரு ஹரி. அதுக்கு பிரேம், நீ எனக்கு பணம் தந்துதான் ஆகணும், இல்லன்னா இங்க உன்னை குப்பை அள்ள விட மாட்டேன்னும், என்ன பகைச்சுக்கிட்டு உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு பிரேம்குமார் மிரட்டி இருக்கா. இதனால கோபமான ஹரி, நான் ஏன் உனக்கு பணம் தரணும், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லி பிரேம தகாத வார்த்தைகளால திட்டி இருக்காரு. இதனால 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் முட்டிக்கிட்டு இருந்திருக்கு.
ஹரியோட ஆபாச பேச்ச கேட்டு கோபமான பிரேம்குமார் ஹரிய அடிச்சு கீழே தள்ளிட்டு இருக்கான். அப்புறம் கீழே கிடந்த கல்லை எடுத்திருக்கான். இத பார்த்து பயந்து போன ஹரி, என்னைய ஒன்னும் பண்ணிராத, நீ கேட்கிற பணத்தை தந்துறேன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு பிரேம், நீ என்னையவே தப்பா பேசிட்ட, அதனால உன்னை உயிரோட விடமாட்டேன்னு கையில் இருந்த கல்ல ஹரியோட மூஞ்சிலேயே போட்டிருக்கான் பிரேம். அப்புறம் இன்னொரு கல்லை எடுத்து ஹரியோட மார்பு மேலேயே போட்டிருக்கான். இதுல நிலை குலைந்த ஹரி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. ஹரி உயிரிழந்ததை பார்த்ததும் அங்கிருந்து குப்பை மேட்டுக்குள்ள போன பிரேம் மதுபோதையில குப்பைக்குள்ளேயே படுத்து தூங்கிட்டான். தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் மதுபோதையில தூங்கிக்கிட்டு இருந்த பிரேம்குமாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவனை கோர்ட்டுல ஆஜர்படுத்தி போலீஸ் ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. கணவனுடன் வெளிநாட்டில் வசித்து வந்த கேரளாவைச் சேர்ந்த இளம்பெண் திருமணமான ஒரு சில ஆண்டுகளிலேயே 1.5 வயது குழந்தையை கொன்றுவிட்டு தாயும் விபரீத முடிவு. மகளையும் பேத்தியையும் பறிகொடுத்துவிட்டு கதறி துடித்த மூதாட்டி. இளம்பெண்ணின் அறையிலிருந்து கைப்பற்றப்பட்ட அதிர்ச்சி கடிதம். இளம்பெண்ணின் விபரீத முடிவுக்கு என்ன காரணம்? போலீசில் சிக்கிய கடிதத்தில் இருந்தது என்ன? வெளிநாட்டுல இருக்கிற மகளும் 1.5 வயது பேத்தியும் எப்படி இருக்காங்களோ என்ன பண்றாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க கேரள மாநிலம் கொல்லத்தில் உள்ள மூதாட்டி. ஷார்ஜாவுக்கு போய் மகளையும் பேத்தியையும் ஒரு முறை பார்த்துட்டு வந்துருவோம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. உங்க பேத்திய கொன்னுட்டு உங்க மகள் தற்கொலை பண்ணிக்கிட்டதா மருமகனோட உறவினர் ஒருத்தர் சொல்லி இருக்கார். இத கேட்டு அந்த மூதாட்டிக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆகி இருக்கு. கேரள மாநிலம் கொல்லத்தை சேர்ந்த 33 வயதான விபஞ்சிகாவுக்கும் நிதிஷ் அப்படிங்கிறவருக்கும் கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. நிதிஷ் ஐக்கிய அரபு அமீரகத்துல உள்ள ஷார்ஜா நகரத்துல தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் விபஞ்சிகாவும் கணவர் கூட ஷார்ஜாவுக்கு போயிட்டாங்க. நிதிஷோட அப்பா மோகனனும் தங்கச்சி நீத்துவும் நிதிஷ் கூட ஷார்ஜாவில் தான் வசிச்சுக்கிட்டு வர்றாங்க. கல்யாணமாகி கொஞ்ச நாள் விபஞ்சிகாவுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாகி இருக்கு. கல்யாணத்தப்பவே விபஞ்சிகா வீட்டில இருந்து நகை, பணம், சீர்வரிசை பொருட்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சு சில மாதங்களுக்கு அப்புறம், நீங்க கொடுத்த நகை பணமெல்லாம் பத்தாது, திரும்ப உங்க வீட்டுக்கு போய் கூட கொஞ்சம் நகை பணமெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி நிதிஷும் அவனோட குடும்பத்தினரும் சேர்ந்து விபஞ்சிகாவை டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. எங்க வீட்டுல என்ன முடியுமோ அதை பண்ணிட்டாங்க, திரும்ப திரும்ப என்னால அவங்க கிட்ட பணம் கேட்க முடியாதுன்னு விபஞ்சிகா சொன்னதும் கணவன் நிதிஷ் மனைவிய சரமாரியா தாக்கி துன்புறுத்தி இருக்கான். இதுக்கிடையில நிதிஷ் விபஞ்சிகா தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு இப்போ 1.5 வயசு ஆகுது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நிதிஷோட குணம் மாறவே இல்லை. தொடர்ந்து நகை பணத்தை கேட்டு மனைவிக்கு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கா. அது மட்டும் இல்ல, விபஞ்சிகாவுக்கு நிதிஷ் பாலியல் ரீதியாவும் டார்ச்சர் கொடுத்திருக்கான். ஒரு பக்கம் வரதட்சணை கேட்டு டார்ச்சர், இன்னொரு பக்கம் பாலியல் ரீதியா டார்ச்சர்னு விபஞ்சிகா பெரும் இன்னலுக்கு ஆளாக்கி இருக்காங்க. இதுக்கிடையில நிதிஷுக்கு வேறொரு பெண் கூட தொடர்பு இருந்ததையும் விபஞ்சிகா கண்டுபிடிச்சு அதை தட்டி கேட்டு இருக்காங்க. ஆனா நான் யார் கூடனாலும் பேசுவேன், பழகுவேன், என் இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், ஆனா அதை பத்தி எல்லாம் நீ எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொல்லி மனைவிய கண்மூடித்தனமா அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்கான் அந்த கொடூரன் நிதிஷ். இது எல்லாத்தையும் விட இன்னொரு மிகப்பெரிய கொடுமை விபஞ்சிகாவுக்கு நடந்துச்சு. நிதிஷ், அவரோட அப்பா, தங்கச்சின்னு எல்லாரும் விபஞ்சிகாவை விட கலர் கம்மியா இருந்ததா சொல்லப்படுது. அதனால நிதிஷ், நான், என் அப்பா, தங்கச்சி எல்லாருமே கருப்பா இருக்கோம், நீ மட்டும் எப்படி வெள்ளையா அழகா இருக்கலாம்னு கேட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி சைக்கோ மாதிரி நடந்திருக்கான். அதோட கொடூரத்தின் உச்சமா, எங்களை விட நீ ரொம்ப அழகா இருக்க, அது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி விபஞ்சிகாவுக்கு மொட்டை அடிச்சிருக்காங்க நிதிஷும் அவனோட குடும்பத்தினரும்.
புகுந்த வீட்டுல தினம் இப்படி ஏகப்பட்ட நரக வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு வந்த விபஞ்சிகா தனக்கு நேர்ந்த கஷ்டத்தை பத்தி பெத்த தாய்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்திருக்காங்க. ஏன்னா விபஞ்சிகாவோட அப்பா சில வருஷத்துக்கு முன்னாடியே உயிரிழந்துட்டார். தாய் சைலஜா தான் விபஞ்சிகாவை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அம்மாவை இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சு எல்லா கொடுமைகளையும் தன்னோட மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சிருந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கணவனோட டார்ச்சரையும் கணவனோட குடும்பத்தாருடைய கொடுமைகளையும் தாங்கிக்க முடியாம விபரீத முடிவெடுத்திருக்காங்க. வாழ்க்கைய முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ண விபஞ்சிகா தன்னோட 1.5 வயசு குழந்தை விபவியோட முகத்துல தலையணைய வச்சு அமுக்கி கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. விபஞ்சிகா தன்னோட உயிரை மாய்ச்சுக்கிறதுக்கு முன்னாடி நிதிஷும் அவனோட குடும்பத்தினரும் சேர்ந்து செஞ்ச கொடுமைகளை ஃபேஸ்புக்ல பதிவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, விபஞ்சிகா கைப்பட எழுதின லெட்டரையும் போலீஸ் கைப்பற்றி இருக்காங்க. அந்த லெட்டர்ல இன்னொரு அதிர்ச்சி தகவல் இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது விபஞ்சிகாவோட மாமனார் மோகனன் மருமகள்னு கூட பார்க்காம விபஞ்சிகாவுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு. இத பத்தி விபஞ்சிகா கணவர் நிதிஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ என்னோட அப்பாவுக்கும் சேர்த்துதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருன்னு நிதிஷ் சொன்னதா விபஞ்சிகா அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்காங்க. விபஞ்சிகாவோட இந்த முடிவுக்கு அவங்க கணவர் நிதிஷ், மாமனார் மோகனன், நிதிஷோட தங்கச்சி நீத்து ஆகிய 3 பேர் தான் காரணம்னு விபஞ்சிகாவோட அம்மா சைலஜா கொல்லம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில போலீஸ் அவங்க 3 பேர் மேலையும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஷார்ஜாவிலிருந்து அவங்க 3 பேரையும் நேர்ல வர வச்சு விசாரணை நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க. திருப்பூர் ரித்தன்யா சென்னை வழக்கறிஞர்னு கடந்த சில நாட்களா வரதட்சணை கொடுமையால இளம் பெண்கள் உயிரை மாய்ச்சுக்கிற சம்பவம் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கேரளாவை சேர்ந்த இளம் பெண்ணும் வரதட்சணை கொடுமைக்கு ஆளாகி உயிரை விட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. காரை திருடிவிட்டு கண்டெய்னரில் சென்ற மேவாட் கொள்ளையர்கள் சென்ற லாரியை மடக்கி பிடித்த காவல்துறையினர். போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் தவிடுபொடியாக்கப்பட்ட கொள்ளையர்களின் மெகா திட்டம். போக்கு காட்டி வந்த கொள்ளை கும்பல் போலீசிடம் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? கிருஷ்ணகிரியை அடுத்த குருபரப்பள்ளியில் உள்ள ஒரு வீட்டுக்கு முன்னாடி கார் ஒன்று நின்னுக்கிட்டு இருந்திருக்கு. திங்கட்கிழமை நடுராத்திரி 2 மணிக்கு இந்த காரை மர்ம நபர்கள் திருடிட்டு போயிருக்காங்க. கார் திருடு போனதை கவனிச்ச காரோட உரிமையாளர் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அப்போ நைட் ரவுண்ட்ஸ்ல இருந்த போலீஸ்காரங்க திருடு போன காரை தேடி அலைஞ்சாங்க. சம்பவம் இடம் மட்டுமில்லாம அந்த பகுதியை சுத்தி முத்தி உள்ள ஏகப்பட்ட சிசிடிவி கேமராக்களை போலீஸ் அலசி ஆராய்ஞ்சாங்க. பல சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணதுல கண்டெய்னர் லாரியில வந்த ஒரு கும்பல் தான் காரை திருடிக்கிட்டு போயிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியை சுத்தி உள்ள டோல்கேட்ல உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீஸ் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல தான் அந்த கண்டெய்னர் லாரி தருமபுரி டோல்கேட்டை தாண்டி போன காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க பல குழுக்களா பிரிஞ்சு அடுத்தடுத்த சுங்கச்சாவடிகள்ல உள்ள கேமராக்கள் மற்றும் ஹைவேஸ்ல உள்ள கேமராக்களை செக் பண்ணாங்க. அதுல தான் அந்த கண்டெய்னர் லாரி தருமபுரி, சேலம், ஈரோடு, பெருந்துறை வழியா கோவைக்கு போய் திரும்ப கோவையிலிருந்து கேரளா எர்ணாகுளம் நோக்கி போயிட்டு இருக்கிறத கிருஷ்ணகிரி போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கண்டெய்னர் லாரியோட நம்பர் பிளேட்டை வச்சு அது ராஜஸ்தான் லாரிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கும்பல் மேவாட் கொள்ளை கும்பலா இருக்குமோங்கிற சந்தேகம் போலீஸுக்கு எழுந்தது. கண்டெய்னர் லாரியை ட்ரேஸ் பண்ண போலீஸால திருடு போன காரை ட்ரேஸ் பண்ண முடியாம போயிருக்கு. அதே நேரத்துல திருடப்பட்ட காரை கண்டெய்னர் லாரிக்குள்ள ஏத்தி இருப்பாங்களோன்னு போலீஸுக்கும் சந்தேகம் வந்திருக்கு.
கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடிச்சாதான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்குங்கிறதுனால கிருஷ்ணகிரி போலீஸ் கேரளா போலீஸுக்கு தகவல் சொல்லி அந்த கண்டெய்னர் லாரியை பிளாக் பண்ண சொன்னாங்க. தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இருந்து தகவல் வந்ததுமே கேரளா போலீஸும் களத்துல இறங்கி பல இடங்கள்ல செக் போஸ்ட் அமைச்சு வாகன சோதனையில இறங்கினாங்க. கேரளா எர்ணாகுளத்துல உள்ள நெட்டூர் அப்படிங்கிற ஏரியாவில் வச்சு ஒரு வழியா போலீஸ் அந்த கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லாரி டிரைவரையும் கூட இருந்த 2 பேரையும் பிடிச்சு விசாரிச்சதுல அவங்க மேவாட் கொள்ளை கும்பலை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. மேவாட் கொள்ளை கும்பல் ஏடிஎம் மையங்களை குறி வச்சு ஏடிஎம் மிஷின்களை உடைச்சி பணத்தை கொள்ளையடிக்கிற கொள்ளை கோட்டம். தமிழ்நாடு கேரளா மட்டுமில்ல, நாட்டோட பல மாநிலங்கள்ல இந்த கும்பல் கைவரிசை காட்டி இருக்கு. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கேரள மாநிலம் திருச்சூர்ல உள்ள 3 ஏடிஎம் மையங்கள்ல கொள்ளையடிச்சிட்டு அந்த கொள்ளை கும்பல் பணத்தோட கண்டெய்னர் லாரியில தப்பிச்சு போயிருக்காங்க. நாமக்கல் குமாரபாளையம் தாண்டி வந்துட்டு இருந்தப்ப போலீஸ் அந்த லாரியை மடக்கி பிடிக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ கொள்ளை கும்பலை சேர்ந்த ஒருத்தன் போலீஸ் எஸ்ஐயை தாக்கிட்டு தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணி இருக்கான். அதனால போலீஸ் அவனை துப்பாக்கியால சுட்டாங்க. அதுல அவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டான். இந்த துப்பாக்கி சூட்டுல மேலும் ஒருத்தனுக்கு கால்ல குண்டடி பட்டுடுச்சு. மேலும் 3 பேரை போலீஸ் மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மேவாட் கொள்ளை கும்பலை போலீஸ் என்கவுண்டர்ல சுட்டு பிடிச்ச சம்பவம் அப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. எர்ணாகுளத்துல போலீஸ் பறிமுதல் பண்ண லாரிக்குள்ள கேஸ் கட்டர் கருவி, வெல்டிங் மெஷின், மேலும் சில எலக்ட்ரானிக் பொருட்கள்னு ஒரு ஏடிஎம் மெஷினை உடைச்சி பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு தேவையான எல்லா கருவிகளும் அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ள இருந்திருக்கு. இந்த கொள்ளை கும்பல் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் உள்ள ஏடிஎம் மையங்களை குறிவச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருந்ததாகவும் அதுக்குள்ள அவங்கள மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. இதுக்கிடையில நள்ளிரவுல திருடப்பட்ட கார் கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் பக்கத்துல உள்ள பையூர்ல ரோட்டோரமா நின்னுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த காரை போலீஸ் பறிமுதல் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஃபாலோ பண்றது தெரிஞ்சு அந்த கும்பல் காரை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டதா சொல்லப்படுது. கேரளா போலீஸ் கிட்ட சிக்கி இருக்கிற 3 பேரை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்க கிருஷ்ணகிரி போலீஸ் கேரளாவுக்கு போயிருக்காங்க. அந்த 3 பேரையும் தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் அவங்க எங்கெங்க கொள்ளையடிக்க பிளான் போட்டிருந்தாங்க, இதுல வேற யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வரும்னு போலீஸ் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு